ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஆண்டனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புல்லப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்களா, அது அவங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 புல்லப்ஸ் 4 புல்லப்ஸ் மேலே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து புல்லப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 புல்லப்ஸ் மேலே வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்கு வந்து என்ன ட்ரெயின் பண்ணுறது, அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் கூட தெரியாது. ஸோ ஒரு சிலர் வந்து நிறைய புல்லப்ஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க கூட தெரியாது. ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ப்ரீ ஒர்க்அவுட்ஸ் இருக்குது. ப்ரீ ஒர்க்அவுட்ஸ் மீன்ஸ் இப்போ புல்லப்ஸ் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ண எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து கொஞ்சமாக பவர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷோல்டருக்கும் கொஞ்சமாக பவர் இருக்கணும். அந்த ஷோல்டர் பவர் அண்ட் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக புஷ்அப்ஸ் எடுக்கப்புறம் நார்மலாக புஷ்அப்ஸ் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப்ஸே வந்து 10 கவுண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். புஷ்அப்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு 20-30 கவுண்ட்ஸ் எடுக்கிறது அப்படி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக ஒரு 10 புஷ்அப்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த புஷ்அப்ஸ் எதுக்காக எடுக்கணும்னா, இப்போ எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அதிகமாக ஹேண்ட் பவர் கிடைக்காது. ஸோ 10 புஷ்அப்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக வெயிட் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பவர் கிடைக்கும். ஏன்னா புல்லப்ஸ் வந்து நம்ம ஃபுல் பாடியோட வெயிட்டையும் வந்து போட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த வெயிட்டை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 10 புஷ்அப்ஸ் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பரான வார்ம் படிக்கிங்க. ப்ராப்பரான வார்ம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த வார்ம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இப்போ நார்மலாக புஷ்அப்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதிலே வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சரியா அந்த நீயை மட்டும் டவுன் பண்ணிக்கிறோம், அப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியா அந்த ஷோல்டருக்கு தான் கை வச்சுக்கிறோம். ஸோ இந்த பொசிஷனில் தான் நிற்கணும். ஓகேவா? பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒர்க் கொடுக்குறோம். ஓகேவா? பாருங்கள், இதுவும் புஷ்அப்ஸ் தான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு 10 புஷ்அப்ஸ் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தெரியும் ஷோல்டருக்கு வந்து பவர் கிடைக்குது, நமக்கே ஃபீல் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ பிளாங்க் பண்ணுவோம் இல்லையா, பிளாங்க்லேயே வந்து இப்போ நின்ன பொசிஷன்லேயே நிற்குங்க. சரியா? இந்த பொசிஷன்லேயே வந்து கையை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? கையை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு லைட்டாக பாடி டவுன் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி சரியா டவுன் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டருக்கு இது ஒர்க் அவுட் தான், ஷோல்டர் ஒர்க் அவுட் தான், ஷோல்டர் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டருக்கு வந்து நல்லா பவர் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபுல் பாடியோட வெயிட் வச்சு போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து புல்லப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் 10 கவுண்ட்ஸ் பண்ணி ஈஸியாக 1 வீக்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சிங்க அப்படின்னா 1 வீக்லேயே வந்து 10 கவுண்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? நல்லா ஷோல்டர் வந்து பெயின் ஆகும். இந்த மாதிரி வந்து 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து புஷ்அப்ஸ் பொசிஷன்லேயே சரி அந்த பைசப்ஸோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? புஷ்அப்ஸ் பொசிஷன்லேயே பாருங்கள், புஷ்அப் பொசிஷனில் வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுறோம். அப்படியே இதே பொசிஷனில் கீழே வந்து எப்போ எந்திரிக்காமல் இதே பொசிஷன்லேயே கீழே வந்து சிஸ்டை ஒட்டாமல் அப்படியே வெயிட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸு. இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டருக்கு நல்ல பவர் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக பைசப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ நல்ல பவர் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அதே பொசிஷன் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த புல்லப்ஸ் இல்லாமல் புல்லப்ஸோட பவர் உடம்போட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புல்லப்ஸில் போயிட்டு அதில் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புல்லப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதை பார்ப்போம். ஓகேவா? புல்லப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்பர் பாடி ஒர்க் அவுட். அது என்ன, நம்மளோட பைசப்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஷோல்டராக இருக்கட்டும், நம்மளோட ட்ரைசப்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பேக் மசில்ஸாக இருக்கட்டும், நம்மளோட அண்ட் ஆல்சோ நம்மளோட ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரே ஒர்க் அவுட்டில் வந்து ஷோல்டர் எல்லாத்துக்கும் பார்ட்ஸுக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி வந்து
புல்லப்ஸ் பார் இல்லாமல் நம்மளோட ஷோல்டர் பவருக்கு பைசப்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது அதை பற்றி பார்த்துட்டோம். அந்த ஒர்க் அவுட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 பண்ணோம் இல்லையா, அதிலே வந்து ஒரு 20 30 அப்படின்ட்டு 3 செட் பண்ணிக்கிங்க. சரியா, 3 செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பிகினர்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபெக்டான ஷோல்டர் வந்து ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நேராக வந்து நம்ம கை வந்து கொடுக்கணும். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி 2 ஷோல்டருக்கு நேராக வந்து கை இருக்கணும். இந்த புல்லப் பார்த்தீங்கன்னா நானாக செஞ்சது. சரியா, இந்த புல்லப் பார் வந்து வீட்டில் இருக்கிற கரண்ட் கம்பியை வச்சு நானாக மேக் பண்ணது. இந்த புல்லப் பார் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வந்து ஸ்கூலோ இல்லை கிரவுண்டில் இருந்துச்சுன்னா புல்லப் பார் எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ அந்த புல்லப் பாரில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக கை வச்சு இந்த மாதிரி ஏறிக்கிங்க. ஓகேவா, ஏறிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஏறி இறங்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சரியா இந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, 6 நல்லா பெயின் ஆகும். சரி, ஹேண்டுக்கு சரி ஷோல்டருக்கு சரி நல்லா பெயின் ஆகும். இது அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் இதே பொசிஷன் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பொசிஷனை வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏரியா எனக்கு தேவையில்ல, இந்த பொசிஷன் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இந்த வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைசப்ஸ் பவர் வந்து ஷோல்டர் பவர் வந்து அதிகமாகும். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ தொங்கிட்டே இருந்தோம் இல்லையா, அதில் அடுத்து வந்து இதிலே வந்து கொஞ்சம் சரியா இப்போ பாருங்கள். இப்போ நான் நிற்கிற பொசிஷன்லேயே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து மேலே ஏறி தொங்கணும். இப்போ வந்து இதிலே வந்து ஹேண்ட் வச்சு இப்படியே இந்த பொசிஷன்லேயே வந்து 20 செகண்ட்ஸ் இப்படி வெயிட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட 4 ஆர்ம்ஸ் பவர் வந்து நம்மளோட விரல் பார்த்திங்கன்னா அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏறி இறங்கும்போது நம்ம வந்து ஸ்லோவாக இறங்குறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஆர்மி போகிறவங்க வந்து புல்லப்ஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு சரி, என்ன மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட் பேட்ச் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து புல்லப்ஸ் எடுக்கிறது அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ஆர்மி போகிறவங்க இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ பண்ணதுலேயே வந்து கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமானா ஏதாவது ஒரு 5 கிலோ 6 கிலோ வந்து வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சரியா பொசிஷனில் ஏறி இப்படி நிற்கிறோம். நான் சொல்கிறது இப்போ வந்து முன்னாடி வந்து சும்மா நின்றோம், இப்போ வந்து வெயிட் வச்சுட்டு நிற்கிறோம். ஓகேவா, வெயிட் வச்சுட்டு இதே பொசிஷனில் நிற்கிறோம். அப்படி இதே மாதிரி நிற்கிறோம். இதே பொசிஷனில் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி நிற்கிறோம். அடுத்து வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து இப்போ வந்து அப்படி இல்லை இல்லையா, அடுத்து இதே மாதிரி வந்து வெயிட் வச்சுக்கிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏறி நம்ம எடுக்காமல் ஏறி நிற்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட் பவர் அதிகமாகும். ஸோ வந்து அடுத்து வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ரெப்ஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு. ஓகேவா, இது ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து சரியா மேலே ஜம்ப் பண்ணி ஏறி இறங்க முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஏறிட்டு சரியா இந்த மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக கூட வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு சரியா இந்த மாதிரி ஏறாமல் இப்போ ஏறிட்டு இப்படியே ஸ்லோவாக இறங்குங்க. சரியா, 4 5 அடுத்து ஏறிட்டு ஸ்லோவாக 1 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். அடுத்து ஏறுறோம் 1 2 3 4 5 இந்த மாதிரி வந்து இறங்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏறினா ஃபஸ்ட்டு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வந்து உயரம் கம்மியாக வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிட்டு மேலே ஏறிட்டு அந்த பொசிஷன் நின்றுக்கிட்டு அப்படியே மெதுவாக டவுன் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் டவுன் இறங்கினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து புல்லப்ஸ் வந்து அடுத்து எடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து இந்த பைசப்ஸ் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்டிங் பண்ண மாதிரி தான். ஓகேவா, முன்னாடி வந்து இப்படி நின்னோம் இல்லையா, அடுத்து வந்து இதே மாதிரி இந்த இதில் நிற்கிறோம். ஓகே, இந்த மாதிரி வந்து 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம். அப்படி அடுத்து வந்து மேலே ஏறி சின்ன பண்ணி நின்னோம் இல்லையா, அடுத்து வந்து இதிலே வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி இப்படி நிற்கிறோம். இந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம். அப்படி இதே பொசிஷனில் இந்த மாதிரி வந்து 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறோம். இது வந்து இந்த பைசப்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஏறி இறங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஓகேவா, இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து வீட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் பேண்ட்னா ரப்பர் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துங்க. இல்லை அப்படின்னா சைக்கிள் டியூப்பு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேலே மாட்டிட்டு சரியா ஷோல்டரில் வந்து காலில் வந்து மாட்டிக்கிங்க. காலில் மாட்டிட்டு அடுத்து வந்து ஏன்னா அது எலாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, கீழே இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம். ஸோ அடுத்து இந்த மேலே ஏறும்போது அந்த எலாஸ்டிக் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படியே மேலே ஏறத்துக்கு. அடுத்து வந்து எலாஸ்டிக் டவுன் பண்ணுறோம். அடுத்து வந்து எலாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கும். ஸோ அப்படியே நம்ம லைட்டாக ஹேண்ட்பர் கொடுத்து மேலே ஏறுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏறலாம். ஓகேவா, இந்த 3 மெத்தட் தான். இந்த 3 மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அதிகமாக புல்லப்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு வந்து புல்லப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டான வந்து ஹேண்ட் பவர் இருக்கணும், ஆம் பவர் இருக்கணும். இந்த ஆம் பவர் இருந்தால் மட்டும்தான் புல்லப்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஜிம்மில் வந்து 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ அதிகபட்சம் 10 கிலோ வச்சு வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ இருக்குன்னா 50 கிலோ வெயிட்டே இந்த ஹேண்டுக்கு வந்து வெயிட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட ஹேண்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் வந்து இந்த ஒர்க்கவுட்லாம் ப்ரீ ஒர்க்கவுட்டில் போட்டுரும். இப்போ வந்து நீங்கள் வந்து 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. 1 வீக்னால் டெய்லி பண்ணக்கூடாது. டெய்லினா இப்போ ஏன்னா டெய்லி எடுத்து அப்படின்னா மசில்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகிரும், ரொம்ப ஒரு மாதிரி சோராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ 1 வீக்லாம் மண்டே எடுக்கிறீங்களா, டியூஸ்டே வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. அடுத்து வந்து வெனஸ்டே வந்து ஒவ்வொரு செஷன் வந்து வாரத்தில் வந்து 12 செஷன்னா சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் விட்டுருவோம். 12 செஷனில் வந்து அதே வச்சா 3 செஷன் இல்லை 4 செஷன் மட்டுமே புல்லப் ஒர்க் மட்டுமே ஒதுக்கிங்க, ஓகேவா. இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணு 3 டேஸ் மட்டுமே 3 செஷன் மட்டுமே இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து 1 வீக் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு 3 புல்லப் 4 புல்லப் எடுக்க முடியுது அப்படின்னா உங்களால் இந்த ஒர்க் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 10 புல்லப்ஸ் மேலே ஈஸியாக இருக்க முடியும். இதுக்கு வந்து நான் கேரண்டி, ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சப்போ லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஆர்மி போலீஸும் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து புல்லப்ஸ் வந்து எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னால் 3 புல்லப் 4 புல்லப் எடுக்க முடியல ப்ரோ, ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் வந்து ஜிம்லாம் க்ளோஸாக இருக்கும். ஸோ வந்து பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்ட்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்டில் போகிறவங்க வந்து இந்த மாதிரி புல்லப் பார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகே. ஃபுல் பாடிங்க மீன்ஸ் நம்மளோட ஃபுல் அப்பர் பாடிக்குமே வந்து இந்த புல்லப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேவா. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பீனிங்கில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீனிங் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காப்பு வைக்கும். காப்புனா வந்து இந்த ராட் வச்சு பண்ணுறதுனால வந்து ரொம்ப காப்பு வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இது கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வார்ம் வாட்டர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் ஒரு பாதி நார்மல் சூடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கையை வந்து அதில் வந்து முக்கிய எடுங்க, சரியா. உள்ளே வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பெயின் எல்லாமே அடுத்து வராது. ஸோ வந்து அடுத்து வந்து இந்த பெயின் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இது நல்லா ஹார்ட் ஆயிரும். ஸோ வந்து இந்த பெயின் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பர்சனல் டவுட் இருந்துச்சுன்னா கூட என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம Tamilan Fitness எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுக்கோம், எல்லா வீடியோஸுமே போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதே உங்களுக்கு வீடியோ ஆட்டனி பாபா கைஸ், டாட்டா. இப்போ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து புல்லப்ஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம்.